Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la ungalku purinjirukonu nenikiren, right? Last video la exercise 7.4 complete பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is next section 7.5 க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் அண்ட் அது பேஸ் பண்ணிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ 7.5 வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இன்டகிரேஷன் பை யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இது ஒரு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன். பார்ஷியல் ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணுறது எப்படி. ஸோ இப்போ பேசிக்காக நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 3 டைப் ஆஃப் திங் தான் இருக்குது. பட் இங்கே ஒரு 5 கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே சிமிலர் தான். ஸோ அதில் நமக்கு பேசிக்காக 3 தான் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டைப், அதாவது px plus q divided by x minus a into x minus b இந்த ஃபார்ம்ல இருந்தால் இதை நான் எப்படி ஆக்சுவலி இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட நீட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு டினாமினேட்டர்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்தா என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ அடிஷன்ல இருந்தா இல்லை சப்ட்ராக்ஷன்ல இருந்தா நம்ம தனித்தனியாக பிரித்து இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்தால் இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அப்போ அதை அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இன்டகிரேஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்காக அதோட நீட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டினாமினேட்டரில் x minus a into x minus b இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேர்ம் வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்னா என்ன அர்த்தம்னா, நியூமரேட்டரோட டிகிரியை விட டினாமினேட்டரோட டிகிரி அதிகமாக இருக்கணும், ஈக்குவலாவோ இல்லை கம்மியாவோ இருக்கக்கூடாது. ஓகே, நியூமரேட்டரோட டிகிரி இங்கே 1, இங்கே டினாமினேட்டரோட டிகிரி என்ன 1 into 1 2 ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ டிகிரி 2. அப்போ இதை விட இது அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், they are proper fraction. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கே போக முடியும். இன்கேஸ் ப்ராப்பராக இல்லைனா அதை டிவைட் பண்ணி ப்ராப்பராக மாற்றிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார்மில் டினாமினேட்டர் x minus a into x minus b ஃபார்மில் இருந்தால் a by x minus a plus b by x minus b. இன்கேஸ் மூணாவது இதுவும் அதே டேர்ம் தான் பாருங்கள். ஸோ இங்கே டிகிரி 2 3, அப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். 3 டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், a by x minus a plus b by x minus b plus c by x minus c. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் ஏபிசியோட ஆன்சர் கண்டுபிடிச்சி இங்கே தனித்தனியாக போட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜர் ஓவர். இந்த 1 and 3 வந்து நம்மளுக்கு என்ன சேம் ஃபார்ம் தான். அடுத்து 2 வந்து அடுத்த டைப். அப்போ டினாமினேட்டருக்கு வந்து எனக்கு x minus a த ஹோல் ஸ்கொயர், அப்போ இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப்லாம் இருந்தால் நான் என்ன பண்ணணும்னா லோயஸ்ட் பவரில் இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ a by x minus a plus b by x minus a the whole square highest power. In case cube வரைக்கும் இருந்தால் என்ன பண்ணணும், plus c by x minus a the whole cube அப்படின்னு எடுப்போம். ஸோ அப்போ அந்த டேர்ம் ஹையஸ்ட் டேர்ம் வரைக்கும் போனோம், லோயஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி 1 and 2 கம்பைன் பண்ணி தான் இந்த செக்ஷன். இதில் வந்து என்ன இருக்கு பாருங்க, x minus a ஹோல் ஸ்கொயரும் இருக்கு, x minus b யும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் x minus a ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் வித் லோயஸ்ட் பவர் a by x minus a plus b by x minus a the whole square. அடுத்து இங்கே ஒரு டேர்ம் இருக்கா, இது என்ன பண்ணுவோம் தனியாக இருந்ததுன்னா c by x minus b. ஸோ இதுதான் அடுத்த டைப். தென் லாஸ்ட் ஒன், இந்த 5th ஒன் வந்து இந்த டைப் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இன்கேஸ் இந்த x ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இதை வந்து என்னால் ஃபேக்டர் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, வேற x ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c cannot be factorized further அப்படி இருந்தா bx பிளஸ் c இனிஷியலி இங்கே x minus a இருக்கு, அதனால a by x minus a எழுதிக்கிறோம் பிளஸ் bx plus c divided by x square plus bx, அதாவது இந்த டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 4னு இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ x ஸ்கொயர் பிளஸ் 4 மேலே வந்து சம் 2x பிளஸ் 5 ஏதோ ஒரு டேர்மாக இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, டினாமினேட்டர் என்னால் என்ன பண்ண முடியாது, ஃபேக்டர் பண்ண முடியாது. பிகாஸ் we are not getting any real number, right? in case இதை பிரிச்சோன்னா காம்ப்ளெக்ஸில் வரும். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதணும்னா ax plus b divided by x ஸ்கொயர் பிளஸ் 4 இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் திஸ் ப்ரொசீஜர். இன்கேஸ் இது என்னால் ஃபேக்டர் பண்ண முடியலன்னா அப்போ ஒரு சில கொஸ்டினில் இருக்கும், இப்போ x ஸ்கொயர் minus 5x plus 6 ஓகே இன்டூ இங்கே வந்து x minus some 4 ஏதோ இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி நியூமரேட்டரில் சம்திங் சம் 2x plus 5 ஏதோ இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதை என்னால் என்ன பண்ண முடியும்னா ஃபேக்டர் பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு பிளஸ் 6 வரனா, ஆட் பண்ணால் -5, அப்போ -2 -3ன்னு போட்டு அப்போ இதை நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா x minus 4 into x minus 2 into x minus 3. அப்போ ஃபர்ஸ்ட் டைப்பு, அந்த தேர்ட் டைப் இங்கே பேசணும்ல அந்த மாதிரி. அப்போ a by x minus 4 plus b by x minus 2 plus c by x minus 3. இதில் a by b by c by அந்த டேர்மை எது வேணா நம்ம எடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. x minus 4 a-கோ இல்லை x minus 4 b-கோ எதுக்கு வேணா எடுக்கலாம், will get the same procedure only. Okay, so அதுதான் சொல்கிறேன். இன்கேஸ் அதை ஃபேக்டர் பண்ண முடியலனா மட்டும்தான் we have to go for this method. Okay, so that is the basic. இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 11 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் இன்டெக்ரல் ஆஃப் dx by x plus 1 into x plus 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், டு ஃபைண்ட்
integral of dx divided by x plus 1 into x plus 2 இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் அதாவது dx இன்டெக்ரலை விட்டுட்டு நார்மலாக இருக்கலாம் அந்த பாலினாமியல் அதை மட்டும் எடுத்துக்கலாம். 1 divided by x plus 1 into x plus 2 இதுதான் ஃப்ராக்ஷன் ரைட். நியூமரேட்டரில் எதுவும் x வேரியபிள் இல்லை, only we are having a constant 1. So 1 by x plus 1 into x plus 2. அப்போ இதை நான் என்ன பண்ணலாம், a by x plus 1 plus b by x plus 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நான் சேமாக எடுக்கணும். அப்புறம் எடுத்து கேன்சல் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த x plus 2 இங்கேயும் அண்ட் இது இங்கேயும் அதாவது LCM எடுக்க போகிறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a into x plus 2 plus b into x plus 1 divided by these 2 ரைட். ஸோ அப்படி தானே பண்ணுவோம். இப்போ 1 by 2 plus some 3 by 5 இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ 5 plus 2 3s are 6 divided by 5 into 2 10 இப்படி எழுதுவோம்ல. ஸோ அதே ஐடியா தான். ஸோ அப்போ இது இங்கே divided by these two product. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், இந்த டேர்ம் அப்படியே இருக்கு x plus 1 into x plus 2 a into x plus 2 plus b into x plus 1 divided by x plus 1 into x plus 2. அப்போ எது கேன்சல், இந்த டினாமினேட்டரும் நமக்கு there gets cancel. அப்போ ரிமைனிங் என்ன வரும், 1 equal to a into x plus 2 plus b into x plus 1. இப்போ என்ன பண்ணோம்னா இதுல இருந்து a and b கண்டுபிடிச்சு அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணோம் 1ல, அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ண ஆன்சர் ஓவர். அப்போ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் ஏ வேணும்னா பி 0 ஆகணும். அப்போ பி 0 ஆகணும்னா இந்த டேர்ம் அதாவது எக்ஸ் பிளஸ் 1 வந்து 0 ஆகணும். எப்போ 0 ஆகும், இந்த 1 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டிங்கன்னா திஸ் பிகம் 0. அப்போ வி ஹவ் டு சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 இனிஷியலி. அப்போ என்ன ஆகும், இங்கே there is no x 1 தான் இருக்காது, அப்படியே இருக்கும் a into x பிளேஸில் -1 plus 2 plus b into -1 plus 1 they are 0 right. This is 0 and இந்த term என்ன ஆகும், -1 2 minus 1 is 1. so 1 equal to a into 1 which is again a. so அப்போ a ஓட வேல்யூ 1. அடுத்து இது 0 ஆகணும். a 0 ஆகணும்னா என்ன அர்த்தம், இந்த x plus 2 வந்து நமக்கு என்ன ஆகணும், 0 ஆகணும். ஸோ அப்போ அந்த 2 ரைட்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், x is equal to -2. அப்போ put x equal to -2 in this place. அப்போ நமக்கு என்ன ஆயிரும், put x equal to -2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 1 equal to a into -2 plus 2 plus b into -2 plus 1. ஸோ அப்போ இது 0, இந்த வந்து என்ன ஆயிரும் -1. ஸோ அப்போ 1 equal to b into -1. ஸோ அப்போ b ஓட வேல்யூ -1. இது ரெண்டு எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1ல் a and b வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் 1 implies 1 by x plus 1 into x plus 2 can be written as a value 1. So 1 by x plus 1 plus b value -1 divided by x plus 2. இப்போ நான் இதோட integration தான் find பண்ணணும். That is my question. அப்போ integrating on both sides. Whenever we are using integration symbol, we have to put this dx, right? அப்போ integral of 1 by x plus 1 into x plus 2 of dx equal to integral of dx by x plus 1 minus integral of dx by x plus 2. Okay. So அப்போ இதோட integration நமக்கு என்ன வரும், log of mod x plus 1 minus இதோட integration என்ன, log of mod x plus 2 plus c. okay. so அப்போ log a minus log b ஃபார்ம்ல இருக்கு. so log a minus log b. so integrate பண்ணீங்கன்னா என்ன வரும், log a by b, right? so log of a divided by b plus c. so இதுதான் உங்களுக்கு answer for this first question, that is example 11 on this section. okay. so அடுத்து example 12 என்னன்னு பாருங்க again. so நமக்கு வந்து denominator இந்த ஃபார்ம்ல இருக்கு. இது first ப்ராப்பரா அப்படின்னு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தே ஆர் ப்ராப்பர் பிகாஸ் தேர் இஸ் நோ எக்ஸ் வேல்யூ. அப்போ கான்ஸ்டன்ட்னா x பவர் 0 டிகிரி 0 கீழே வந்து டிகிரி 2 இருக்கு. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர். ஸோ வி கேன் டூ தட் டைரக்ட்லி. பட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பிகாஸ் இதோட டிகிரியும் 2 டினாமினேட்டரோட டிகிரியும் 2 ஹையஸ்ட் பவர் பார்க்கணும், தட் இஸ் ஆல்சோ 2. அப்போ சொல்யூஷன் டு ஃபைண்ட் வந்து நம்மளுக்கு என்ன, இன்டகிரல் ஆஃப் x square plus 1 divided by x square minus 5x plus 6 ஓட value we need to find. and since d means degree of nr na numerator, degree of numerator and degree of denominator, degree of dr na denominator. so both degree of numerator and degree of denominator they are both are 2, they are equal. அப்பனா என்ன அர்த்தம், it is not a proper fraction. degree of numerator விட denominator degree அதிகமா இருக்கணும், அப்பதான் they are proper. so அப்ப இது proper fraction இல்ல, இதை நம்ம ப்ராப்பரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை தட் டேர்ம். ஸோ அப்போ அந்த x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 x ஸ்கொயர் பிளஸ் 1 இதால டிவைட் பண்ணணும். அதான் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மே. ஸோ இதால டிவைட் பண்ண போறோம். ஸோ அதுதான் ஐடியா. ஓகே. ஸோ அப்போ நீங்க என்ன யோசிக்கலாம், இதுல 3 டேர்ம் இருக்கு, இதுல 2 டேர்ம் தான் இருக்கு. அப்போ இதை வச்சு அது அப்படிலாம் இல்லை, அங்க என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 5/2னா என்ன பண்ணுவோம், ஸோ 2 தான் 5ஆல டிவைட் பண்ணுமா, 5 2ஆல டிவைட் பண்ணுமா, 5 தான் 2ஆல டிவைட் பண்ணுவோம். சேம் ஐடியா, நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர்ல இருக்கிறதால டிவைட் பண்ண போறோம். அப்ப
x square plus 1 x square minus 5x plus 6 ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே, சோ இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க என்ன டேர்ம் போடுவோம்னா, அப்ப இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ இங்க நமக்கு x ஸ்கொயர் தான், இங்க x ஸ்கொயர் தான். ரெண்டே டிவைட் பண்ணா என்ன 1. அப்ப நான் இங்க போட வேண்டிய ஃபேக்டர் வந்து நமக்கு என்னது கோஷன்ட்ல 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப 1 into this. சோ அப்ப 1 into x square 1 into minus 5x 1 into 6 plus 6. சைன் சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ் இது மைனஸ் பிளஸ் மைனஸா மாத்திட்டோம். சோ என்ன ஆயிரும்? x square gets cancel. So minus plus ஆயிடுச்சா, அப்ப plus 5x அடுத்து என்ன வரும்? So plus 5x minus 5 because 1 minus 6 is minus 5. அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப டிகிரி வந்து இதை விட இது கம்மி ஆயிடுச்சு. அப்ப we can stop this. So right, இந்த long division methodல என்ன பண்ணுவோம்? இங்க இருக்க டிகிரியை விட இங்க இருக்க டிகிரி வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இதை ப்ரொசீட் பண்ணணும். கம்மியாவோ இல்ல கான்ஸ்டன்ட் ஜீரோவாவோ வந்துச்சுன்னா we have to stop this procedure. அப்ப இங்க வந்துச்சு டிகிரி கம்மியா, அப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்பவுமே எழுதுறப்ப என்ன பண்ணுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வந்து 2 ஆல டிவைட் பண்றோம்னா so 2 2s are 4, remainder 1. அப்ப இந்த 5 டிவைசரை we can write this 2 into 2. அதாவது டிவைசர் இது வந்து என்னது டிவைடன். ஸோ அந்த டிவிஷன் அல்காரிதம்னு ஒன்று நம்ம 10th படிச்சிருப்போம், அதை பேஸ் பண்ணி. அப்போ இந்த 5 என்ன பண்ணுறோம்? 2 into 2 plus the remainder. அதாவது டிவைசர் into the quotient plus remainder அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ அதே ஐடியா தான். ஸோ அப்போ இந்த x square plus 1 நான் எப்படி எழுதலாம்? இந்த உள்ள இருக்க டிவைசரை x square plus 1 into this term plus 5x minus 5 இப்படி எழுதிக்கலாம். ஆர் இது கூட நான் என்ன பண்ணிக்கலாம்? அங்க நம்ம முன்னாடி பார்த்தல a into d by dx ஆஃப் அந்த மாதிரி கூட எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ எப்படி என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்கு? இந்த டேர்ம் கூட x square minus 5x plus 6 டிவைட் பண்றோம். அப்ப இந்த டேர்ம் கூட x square minus 5x plus 6 டிவைட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் கூட x square minus 5x plus 6 டிவைட் பண்றோம். ஓகே, தென் இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1 மட்டும் வரும். பிளஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்கு, அண்ட் தென் இந்த டேர்ம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதுதான். அப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதோட இன்டகிரேஷன் இப்படி. இப்போ இது பாருங்க ப்ராப்பர் ஆயிடுச்சா? பிகாஸ் இங்கே டிகிரி 1 இங்கே டிகிரி 2. நவ் இட்ஸ் ப்ராப்பர் அண்ட் we need to find the integration of the left hand side. So we have to integrate on both sides. So integral of x square plus 1 by x square minus 5x plus 6 of dx can be written as integral 1 into dx is just dx plus integral of 5 into x minus 1 of dx divided by x square minus 5x plus 6. அப்ப இது நமக்கு பிரச்சனை இல்லை, டைரக்டா பண்ணிடலாம். plus 5 into integral of x minus 1 into இது வந்து நம்ம quadratic equation. So இதை நம்ம factor பண்ணணும். So x square minus 5x plus 6 can be written as x minus 2 into x minus 3. எப்படி இப்போ நம்ம ஃபேக்டர் பண்றோம்னா மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரணும்? 6 வரணும். அதே ஆட் பண்ணா -5. அப்ப என்ன பாசிபிலிட்டி? -2 -3. சோ அதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம், x minus 2 into x minus 3 அப்படின்னு. ஓகே, சோ அப்ப டினாமினேட்டர் x minus 2 into x minus 3 of dx இத ஸ்டார்னு வச்சுக்கிறேன். இப்போ இத நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல சால்வ் பண்ணனும். அப்ப அந்த ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. x minus 1 divided by x minus 2 into x minus 3 can be written as, so denominator தனித்தனி ப்ராடக்ட். அப்ப a by x minus 2 plus b by x minus 3 இது equation 1 because a and b கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது கிராஸ் மல்டிப்ளை, x minus 3 இங்க x plus 2 இங்க, இது ரெண்டோட ப்ராடக்ட். சோ அப்ப a into x minus 3 plus b into x minus 2 divided by x minus 2 into x minus 3. அதே மாதிரி left hand sideல இருக்க term அந்த term அப்படியே இருக்கு. ஓகே, then இந்த denominatorல இருக்க இந்த termோ and இந்த termோ gets cancel. அப்ப நமக்கு ஃபைனலி என்ன வரும்? x minus 1 equal to a into x minus 3 plus b into x minus 2 அப்படி வரும். சோ அப்ப இத நான் 0 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்? 2 போட்டா இது 0 ஆயிடும், இங்க 3 போட்டா இது 0 ஆயிடும். அப்ப put x equal to 2, so that left sideல 2 போட்டீங்கன்னா 2 minus 1 is 1 equal to a into 2 minus 3 which is minus 1, 2 minus 2 is 0. So அப்ப அதை விட்டுருங்க. அப்போ minus a equal to 1 வரும். So that a answer is minus 1. Similarly put x equal to 3. So அப்போ x placeல 3 போட்டா என்ன ஆகும்? இது 0 ஆயிடும். இங்க 3 போட்டீங்கன்னா 3 minus 1 is 2 equal to a into 0 plus b into 3 minus 2 is 1. So அப்போ b into 1 equal to 2. So b equal to 2. இது ரெண்டு எடுத்துட்டு போய் அந்த equation 1ல இந்த placeல போட்டீங்கன்னா so you will get x minus 1 by x minus 2 into x minus 3 can be written as, so minus 1 divided by x plus 2 plus 2 divided by x minus 3. இப்போ integration, இதோட integration வேணும். So அப்போ integrating on both side. So we'll get 2 times integral dx by x minus 3 minus integral of dx by x plus 2 which is of the form dx by x தான், log x. அப்போ 2 times log of modulus x minus 3 minus log of x minus 2 plus c. So that is the answer for this integration. அப்போ இது ரெண்டு இந்த integration எடுத்துட்டு வந்து இங்க போடலாம், இந்த ஸ்டார்ல dx integrate பண்ணா x plus 5 times இதோட integration value தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபைனலி வில் கெட் ஸ்டாரில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x square plus 1 by x square minus 5x plus c dx can be written as x, dx ஓட integration x plus 5 times this answer
2 log x minus 3 minus log of x plus 2 plus c. So finally answer x plus 5 2s are 10. So 10 log of x minus 3 minus 5 into 1 is 5 log of x plus 2 plus c. So that is the final answer for this. Or இங்கே கூட நம்ம log a minus log b ல எடுக்கலாம். பட் இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால இதை பவரில் கொண்டு வந்து திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் லீவ் தட் ஆஸ் இட் இஸ். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 12. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் பேசிக் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 or 4 எக்ஸாம்பிள்ஸ் இந்த செக்ஷன்லேயே இருக்குது. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் 7.5. அந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் 1 by 1 பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.